வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கீங்களா? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம புது டாபிக் ஆரம்பிக்க போறோம், ஸ்பிளிட் டயக்ராஃப். ஸ்பிளிட் டயக்ராஃப்னு நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே. ரெண்டு சவுண்ட்ஸ் சிஹெச், எஸ்ஹெச், இது எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? பிஹெச், டிஹெச், இது எல்லாமே டபுள் 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் போடும்போது அதுக்கு பெயர் தான் டயக்ராஃப்னு நம்ம பார்த்திருந்தோம். கரெக்டா? இப்போ நம்ம இது கூட பார்த்திருந்தோம், ஏஐ ரெண்டு வவல் சேர்ந்து, இது ரெண்டு வவல்ஸ், இங்க ரெண்டு கான்சனன்ட் இருக்கு, இது ரெண்டு வவல் சேர்ந்து ஏஐன்றது லாங் வவல் சவுண்ட் ஏ என்ற சத்தம் கொடுக்குது. ஏஒய் கூட ஏ என்ற சத்தம் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஏ என்ற ஒலி நடுவுல கேப்டா, ஃபார் எக்ஸாம்பிள் பெயின், பெயின், இது ஏஐ. ஓகே. பே, என் பில்ல பே பண்ணுங்க, பே. அப்போ கடைசியா ஏய் சத்தம் வரும்போது ஐ இப்படி எழுத மாட்டோம், இப்படிதான் எழுதுவோம். கரெக்டா? ஸோ நம்ம இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஏன்ற சத்தத்தை கடைசியாக அந்த ஒலி கேட்டதுன்னா நம்ம ஏய், இந்த ஏ தான் எழுதணும், இந்த ஏ எழுதக்கூடாது. இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஏன்றது இன்னொரு ஸ்பெல்லிங்கும் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்தக்கு தான் பெயர் ஸ்பிளிட் டயக்ராஃப். என்னது ஸ்பிளிட் டயக்ராஃப்? அதாவது இங்க ஒரு ஏ வரும், இங்க எந்த ஒரு கான்சனன்ட் வேணா வரும், இங்க ஒரு இ வரும். அதாவது இந்த ரெண்டு வவல்ஸையும் இங்க கான்சனன்ட் பிரிக்குது. அதனாலதான் இதுக்கு பெயர் ஸ்பிளிட் டயக்ராஃப். இதுக்கு இன்னொரு ஒரு பெயரும் இருக்கு, மேஜிக் ஈன்னு ஒரு பெயர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? மேஜிக் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்க ஒரு வேர்டு எழுதுறேன், கேப். இது கேப் தானே? கேப். ஓகேங்களா? இது என்னது? இப்போ இங்க ஒரு மேஜிக் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? மேஜிக் பண்ண போறேன். யாரை வச்சு மேஜிக் பண்ண போறேன்? இந்த ஈய வச்சு மேஜிக் பண்ண போறோம் நம்ம. இங்க ஈ போடுறேன். இப்போ என்ன வேர்டா ஆயிடுது இது? ஏப்ப, கேப். ஸோ நீங்க கேப்ன்னு படிக்கும் போது இந்த வவல் அதோட ஷார்ட் சவுண்ட் போட்டுது. கேப்ன்னு படிக்கும் போது இந்த வவல் அதோட லாங் சவுண்ட் கொடுத்தது. கரெக்டா? இந்த ஈ என்ன பண்ணுச்சு? அதோட மேஜிக்க இந்த வவல் மேல கொடுத்த உடனே இந்த வவல் லாங் சவுண்ட் சொல்லுச்சு. உங்க எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கா? நம்ம AEIOU இப்படின்னு சொன்னா இதுக்கு பெயர் லாங் வவல் சவுண்ட். ஞாபகம் இருக்கா? இது மாதிரி வந்தா அ எ இ ஆ அ அப்படின்னா அது ஷார்ட் வவல் சவுண்ட். ஓகேங்களா? என்னது? ஷார்ட் வவல் சவுண்ட். ஓகே. சோ இந்த மாதிரி வரும்போது அ எ இ ஆ அ வரும்போது ஷார்ட் வவல் சவுண்ட். AEIOU வந்தா லாங் வவல் சவுண்ட். சோ இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? இந்த ஆப்பிள் இந்த ஏ யூஸ் பண்ணியிருக்கோம், என்ற ஒலி யூஸ் பண்ணியிருக்கோம், கேப். பட் இங்க ஒரு இ வந்த உடனே அந்த ஏ என்ன ஆயிடுச்சு? அந்த என்ன ஆயிடுச்சு? ஏ ஆயிடுச்சு. இந்த ஒலி வந்துடுச்சு, லாங் வவல் சவுண்ட். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இந்த இதை நீங்க மறக்கவே கூடாது, இந்த ஷார்ட் வவல் சவுண்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட். ஏன்னா அதை வச்சு நம்ம இப்போ ஸ்பிளிட் டயக்ராஃப் நிறையவே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப், அதாவது ஏக்கும் ஈக்கும் நடுவுல இப்ப யார் வந்திருக்கா? பி வந்திருக்கா. பி என்ற கான்சனன்ட் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இப்போ நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ரைட்? பார்க்கலாமா? நான் ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன், இதை நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இங்க நான் போர்டில் எழுதிடுறேன் உங்களுக்கு. AEIOU இது எல்லாமே லாங் வவல் சவுண்ட். எ எ இ ஆ அ. ஸோ சுத்தி சுத்தி உங்களுக்கு இந்த வவல் சவுண்ட் தான் உங்களுக்கு மேஜிக் பண்ண. இப்ப இங்க பாருங்க, இதை பண்றேன்.
இப்ப இதை எப்படி படிப்பீங்க? எப்படி படிப்பீங்க? இந்த ஈ வந்தது. ஈ வந்து அதோட மேஜிக் ஏல கொடுத்ததுனால இந்த ஏன்னு படிக்கும். ஏக், டேக். ஓகேங்களா? இப்ப இது என்னன்னு படிங்க. படிங்க. என்ன படிப்பீங்க? இந்த ஈ வந்து அதோட மேஜிக் கொடுத்ததுனால இது இப்படிதான் படிக்கணும். ஏக், லேக். இப்படி படித்தீங்கன்னா அது தப்பாக வரும். இல்ல ஆக்க இல்ல ஆக்க அப்படின்னு தப்பாக வரும். இப்படி படிக்க கூடாது. சோ இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு. when two vowels are walking, அதாவது இந்த ரெண்டு வவலும் சேர்ந்து நடக்கும் போது the first one does the talking. அதாவது முன்ப இருக்கிறது தான் அதோட ஒலி சொல்லும். ரெண்டாவது இருக்கிறது அதோட ஒலியை சொல்லாது, சைலண்டாக இருக்கும். when two vowels are walking, the first one does the talking and the last one, that E is silent. ஓகேங்களா? அந்த கடைசியா இருக்கிற ஈ வந்து சைலண்ட். என்ன ஒரு வேர்ட்ஸ் வேணா எடுத்து பாருங்களேன். ஈ கடைசியா வர்றது வந்து ஈயோட ஒலியே வராது. அதுக்கு முன்ப வர வவல் வந்து அதோட லாங் சவுண்ட சொல்லும். ஓகேயா? நம்ம வேர்ட்ஸை பார்க்கலாமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வேர்ட்ஸ் இப்போ ஷேர் பண்ற ஸ்கிரீனை நீங்களே பாருங்க எத்தனை வேர்ட்ஸ் அப்படி இருக்குதுன்னு. இப்போ நீங்க எல்லோரும் நீங்களே கூட்டி கதைக்கணும். முதல்ல இந்த ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏஐ, ஏஒய், ஏ டேஷ். இது மூணுமே உங்களுக்கு ஏ என்ற ஒளிதான் கொடுக்கும். ஓகேங்களா? சோ இப்ப எங்க எந்த ஒளி எழுதுறதுன்னு நம்ம அது படிச்சு பார்க்க போறோம். இங்க பாருங்க. இப்ப இங்க என்ன வந்திருக்கு? ரெயின். இங்க என்ன வந்திருக்கு? இந்த ஒளி வந்திருக்கு. ஏஐ என்ற வவல் டீம் வந்திருக்கு. ஓகேங்களா? மூணு ஒளி தான் இருக்காங்க. அடுத்தது பார்க்கலாமா? இதுவும் பாருங்க. ட்ரெயின். இங்கேயும் 4 ஒலி இருக்கு. ஆனா 5 லெட்டர்ஸ் இருக்கு. செயில். டெய்ல். இப்ப பாருங்க, இன்னொன்னு நான் இங்க எழுதி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க வந்து இந்த ஸ்பெல்லிங் எழுதுறேன். இப்ப இத படிங்க. இது என்ன பண்ணும்? மேஜிக் இங்க கொடுத்ததுனால இந்த மேஜிக் இது மேல குறுக்கறதுனால இது என்னவா படிக்கணும்? நம்ம எய்ன்னு படிக்கணும். செயில். இதுவும் செயில், இதுவும் செயில். இது வந்து கப்பல், போட் வந்து படகு வந்து தண்ணியில போய்கொண்டு இருக்கிறத செயில் என்ற மீனிங். இந்த செயில் என்னது? உங்களுக்கு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் போட்டிருப்பாங்க. இங்க ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் சேல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த சேல் ரெண்டுமே சேம் ஒலி, பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஏன் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்? பிகாஸ் ஆஃப் தட் ஏ டேஷ் இ அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஏஐ. ரெண்டுமே ஃபானிக்ஸ்ல ஏ என்ற ஒலி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் சேல், அதுவும் சேல். ரெண்டுத்துக்குமே வேற வேற மீனிங், பட் சேம் சவுண்ட். அதுக்கு பெயர் ஹோமோஃபோன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். கரெக்டா? இது பாருங்க. இது என்ன சொல்லுது? டெய்ல். இப்போ இது கூட உங்களுக்கு நீங்க இப்படி டெய்ல் என்ற ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா? ஏதாவது கதை சொல்லணும், ஃபோக் டெய்ல் அப்படின்னு தான் இந்த டெய்ல். டெய்ல். இதை ஏன்னு படிச்சோம்? ஏன்னா இங்க இ அதோட மேஜிக்க இந்த ஏய் மேல போட்டதுனால இத வந்து டல அப்படி படிக்கிறது இல்ல. நம்ம டெய்ல்னு தான் படிப்போம். கரெக்டா? இதுவும் டெய்ல்னு படிப்போம். ஏன்னா இங்க ஏஐ என்ற வாவல் டீம் இருக்கு. சோ ஏய் டெய்ல். இதுவும் டெய்ல். ரைட். அடுத்ததுக்கு போலாமா?
rail. nail. brain. day. இது கடைசியாக வருது, அதனால இங்க நம்ம y எழுதி கொண்டு இருக்கோம். அடுத்தது இப்ப நீங்க படிங்க பார்க்கலாம். படிங்க. ரெண்டு ஒலி தான் இருக்கு, இங்க ஒரு ஒலி, இங்க ஒரு ஒலி. hey. lay. pay. எல்லோருக்கும் படிக்க வருதா? நான் ஒரு மினிட் டைம் கொடுத்துட்டு நான் படிக்கவா? நீங்க எல்லோரும் கூட்டி தானே படிக்கிறீங்க. யாருமே MA YMA PA YP அப்படி படிக்கல தானே? எல்லோரும் கூட்டி தானே கதைக்கிறீங்க. மே ஐ கம் இன்? say something. say. play. இப்ப பாருங்க, இப்போ ஏ சவுண்ட் வந்திருக்கு, நல்ல கவனிங்கள். இப்போ நம்ம மேஜிக் கீ பாக்குறோம். இப்போ இங்க இதுதான் ஸ்பிளிட் டயக்ராஃப். ஏ டேஷ் ஈக்கு நடுவுல எந்த கான்சனன்ட் வந்திருக்கு? ட. ஸோ எந்த கான்சனன்ட் வேணா வரலாம். ஈய கடைசியா பார்த்துட்டீங்க, அதுக்கு முன்ப ஒரு வவுல பார்த்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற வவுல் வந்து அதோட லாங் சவுண்ட் தான் சொல்லும். ஏ. 8. இங்க வந்து ரெண்டு ஒலி தான் இருக்கு. 8. ஓகேயா? இது ஒரு ஒலி ஏ அண்ட் இது இ வந்து சைலண்டாக இருக்கும். கிளியரா? அடுத்ததுக்கு போலாமா? ஸோ எல்லா கடைசியா வந்தாலே நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. அங்க போட்டுட்டு இந்த ஏக்கு மேல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்க அதை வந்து லாங் வவல் சவுண்டா படிப்பீங்க. க எய்ம். க எய்ம் கேம். அது வந்து GAME அப்படின்னு படிக்க கூடாது. ஓகே? ஸோ அத க எய்ம் கேம் அப்படின்னு படிக்கணும். gate. gate. ரைட். அடுத்தது பார்க்கலாமா? கேக். கேக். இங்க பாருங்க, ஈ வந்து அதோட மேஜிக் ஏவோட போட்டுட்டு அதனால கேக். மேட். இந்த மேடும் இருக்குல்ல, நம்மளுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இதுல படிச்சிருந்தோம். சோ உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்ல யார பத்தி பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம், நான் எரேசர் எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஸோ யார பத்தி பேசணும் அப்படின்னு பார்க்கணும். அங்க வந்து சர்வெண்ட் மேட் பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னா, இப்போ நான் இங்க எழுதி கொண்டு இருக்கிறத இததான் நீங்க எழுதணும். மை சர்வெண்ட் மேட் கேம் லேட்னா இந்த மேடு தான் நீங்க எழுதணும். இந்த ஐ மேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது நான் செய்தேன், அந்த ப்ராஜெக்டை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மேடை எழுதுவீங்க. ஸோ அந்த கான்டெக்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்பெல்லிங்கை எழுதணும். படிக்க ரெண்டுமே மேடுன்னு தான் வரும். எப்போ எந்த ஸ்பெல்லிங் எழுதுறதுன்றது அந்த சென்டென்ஸ் கொடுத்த அர்த்தத்தை வச்சுதான் நம்ம அந்த ஸ்பெல்லிங்கை எழுதணும். ஓகேயா? ஸோ இங்கிலீஷு இப்படிதான், ரெண்டுத்தையும் மேடுன்னு வாங்க, பட் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் அர்த்தம். ஸோ நீங்க ஸ்பெல்லிங் அப்போ கூட மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்க ஏஐன்றது கூட ஏன்னு ஒலி சொல்லும், ஏ டேஷ் ஐ கூட ஏன்ற ஒலி சொல்லும், தெரிஞ்சுக்கிட்டா போரும். டெய்ல் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? டெய்ல் அந்த வாலுன்ற டெய்ல் அதை பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே மீனிங் இருக்கு. மேக். ரைட். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா வேர்ட்ஸும். நம்ம ஏ டேஷ் ஓட நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஏ டேஷ் இப்போ நீங்க எழுதுங்க பார்க்கலாம் ஸ்பெல்லிங். அப்புறம் நான் இன்னொரு இதுக்கு போகலாம். இப்போ நீங்க எழுதுங்கள். இப்போ இது என்னது? இது வந்து சூப்பர்மேன் இங்க போட்டிருக்காரு இல்லையா, அந்த ரெட் கலர் துணி, அதை இங்கிலீஷ்ல என்னவா சொல்லுவோம்? நீங்கள் ஸ்பெல்லிங்கை கண்டுபிடித்து எழுதுங்கள். இதுல இருக்கு எல்லா சவுண்ட்ஸும், நீங்க எழுதுங்கள்.
எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்ததுக்கு போலாம். எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்ததுக்கு போலாம். ஆன்சர் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இது என்னது? ஓகே, எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, இந்த நம்ம வந்து மீசைன்னு சொல்லுவோம். இத வந்து என்னவா சொல்லுவீங்க? இவங்களுக்கு இருக்கிற முடிக்கு அதுக்கு என்னவா சொல்லுவீங்க? இது என்னது? எழுதிட்டீங்களா? இது என்னது? சோ யாருமே இத பார்த்த உடனே ஒரு கேன்னு உடனே சிஏஎன்இ அப்படின்னு எழுதக்கூடாது. எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? க ஏ ஏ இதுதான் வந்து ஏ என்ற ஒலி கொடுக்குது. க ஏன்னு. சோ இங்க இது ஏ என்ற ஒலி கொடுத்ததுனால அனோட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஏ என்ற ஒலி கொடுத்ததுனால இது வந்து இங்க ஈன்றது சைலண்டா இங்க எழுதிடணும். ஓகேங்களா? நம்ம ஈன்றத அங்க நம்ம எழுதிடணும். கெய்னா கெயின். இது என்னது? க ஏப் கேப் க ஏ. இப்படி எழுதுனா க ஆப் கேப். இது வந்து இங்க வவல் இல்லாதனால இத க ஆப் கேப்னு படிப்போம். பட் இங்க ஒரு ஈ வந்ததுனால இந்த ஈ அதோட மேஜிக் இதுல கொடுத்ததுனால க ஏப் கேப். எய்னா மெயின். லயனுக்கு எல்லாத்துக்குமே தாடி இருக்கிறது அத மெயின் சொல்லுவாங்க. மெயின். அந்த மெயினும் இருக்கு. மெயின் சப்ஜெக்ட் எது எடுக்கிறீங்க, இந்த மெயினும் இருக்கு. இது என்னது? டேப். ஏ இப்ப இத வெறும்னே அப்படி படிச்சீங்கன்னா ட ஆப் டேப்னு படிப்பீங்கள். டேப்னு படிப்பீங்கள். ஆனா இங்க ஒரு ஈ கொடுத்துட்டா ஈ அதோட மேஜிக் இது ஏ மேல கொடுத்ததுனால ஏ நீங்க ஆவ ஏன்னு படிப்பீங்க. ஓகேயா? இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கெயின், கேப், ஓகே, மெயின் அண்ட் டேப். ரைட். இப்போ நம்ம ஸ்கிரீன் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்பிளிட் டயக்ராஃபும் நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாமா? இப்போ நம்ம போர்ட்ல வரலாமா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஏ டேஷ் ஈயோட வேர்ட்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வேற ஒரு வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ பார்த்தது எல்லாமே ஏ அண்ட் இக்கு நடுவுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்சனன்ட் வர்றது தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இ டேஷ் இ. என்ன பார்க்க போறோம்? இ டேஷ் இ. அதாவது இதுக்கு நடுவுல வேற ஏதாவது கான்சனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வ் போட்டா ஈவ், ஈவ், ஈவ்னு படிப்பீங்க. இத ஈன்னு வாசிப்பீங்க. இதோட மேஜிக் இதுல போட்டதுனால இது ஈவினிங். ஈவினிங் எழுதும் போதெல்லாம் கூட இதை தான் நம்ம எழுதும். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் ஏன் இதுக்கு ரெண்டு பேரும் இருக்கு நான் சொன்னேன். ஒன்னு மேஜிக் இ. ஏன் மேஜிக் இ? இந்த இ வந்து அதோட மேஜிக்க முன்ப இருக்கிற வவல் மேல கொடுத்துட்டு அந்த முன்ப இருக்கிற வவல அதோட லாங் சவுண்ட் இந்த சவுண்டை தான் அது சொல்ல வைக்குது. ஓகேங்களா? இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா? டேப். இங்க வந்து டேப்ல ஏவோட சவுண்ட் வந்து ஏவோட சவுண்ட் வந்து ஆன்ற வருது. அதே வேர்ட்ஸ் தான் இங்க எழுதியிருக்கிறேன். பட் இங்க ஒரு ஈ வந்ததுனால இந்த ஈயோட மேஜிக் இந்த ஏ மேல கொடுத்ததுனால இது ட ஏப் டேப் என்று அழைக்கப்படுது, ப்ரொனன்ஸ் பண்ணப்படுது. ஓகேயா? ஸோ இதே மாதிரிதான் இங்கேயும் இ என்ற நம்ம வேர்ட்ஸை நம்ம இப்போ இ டேஷ் இ என்ற வேர்ட்ஸை நம்ம இங்க ஆக்டிவிட்டி மூலியமா பார்க்கலாமா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சென்ட் மேரிஸ் ஏதாவது டவுட் இருந்தா சாட் பாக்ஸ்ல கேளுங்க. ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. சீனா கிளியர்னு டைப் பண்ணுங்க.
ஸோ யூ கேன் லெட் மீ நோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் ஸ்லோவாக போகணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஐ ஹோப் நான் ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன், உங்களுக்கு கண்டிப்பா இது கிளியரா இருக்கும் இந்த கான்செப்ட். பிகாஸ் ஸ்பிளிட் டயக்ராஃப்ன்றது இந்த ஈல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு இதுல 5 வவல்ஸ்னால 5 ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸ் நம்ம கத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஏ அண்ட் இ கத்துக்க போறோம். அடுத்த கிளாஸ்ல ஐ அண்ட் ஓ அண்ட் யூ கத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஏ டேஷ் இயும் இ டேஷ் இயோட ஸ்பிளிட் டயக்ராஃப் கத்துக்க போறோம். இப்ப நான் இ டேஷ் இ வேர்ட்ஸோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நம்ம வேர்ட்ஸை நீங்க படிங்கள், கூட்டி நீங்கள் கதைங்கள். ஸ்பின் பண்றேன். எந்த வேர்டு வருதோ அதை நீங்க படிங்கள். இப்ப இதை படிங்கள். படிங்கள், நான் வெயிட் பண்றேன். நீங்கள் தான் கூட்டி படிக்கணும். யாருமே SCRAPE அப்படின்னு படிக்க கூடாது. எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? ஸ்க 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 ர் ஸ்க்ர ஸ்க்ர ஸ்க்ர. இப்போ இதை என்னவா படிப்பீங்க? ஆன்னு படிப்பீங்களா, ஏன்னு படிப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை ஏன் தான் கதைக்கணும். ஏனால் இங்கே ஈ என்ற வேர்டு வந்திருக்கு. அதனால இதோட மேஜிக் இது மேல போச்சுன்னா இது ஏ என்ற ஒலி தான் சொல்லும். ஆ என்ற ஒலி சொல்லாது. ஸ்க்ர ஸ்க்ர ஏ ஸ்க்ர ஏ ஸ்க்ரே ஸ்க்ரேப் ஸ்க்ரேப் வந்துதா? அண்ட் ஈன்றது இங்கே அதோட ஒலியை சொல்லாது, அமைதியாக இருக்கும். சோ அது ஸ்கிரேப்ன்றதா நம்ம கூட்டி படிக்கணும். ஆல்ரைட், எஸ். இப்ப நம்ம அடுத்த வேர்டுக்கு போலாமா? எல்லோரும் படிச்சீங்களா? எல்லோரும் எழுதினீங்களா? கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட்? ஸோ இந்த வேர்டை எடுத்துடலாம். நம்ம ஸ்கிரேப்ன்ற வேர்டை நம்ம திருப்பி இந்த வீலை ஸ்பின் பண்ணுவோம். இப்ப எந்த வேர்டு வருதோ அதை நீங்க படிக்கணும். இப்போ கூட்டி படிங்கள் பார்க்கலாம் இதை. ஃபரன்னு படிக்க கூடாது. 2 கான்சனன்ட் பக்கத்துல வந்தா நான் முன்பே உங்களுக்கு கான்சனன்ட் பிளெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ ஏ இதை ஏன்னு நம்ம கதைக்கிறோம். ஏன்னா இங்க லாஸ்ட்ல யார் வந்திருக்கா? நம்ம மேஜிக் கீ வந்திருக்கு, இல்ல ஸ்பிளிட் டயக்ராஃப் வந்திருக்கு. எந்த கான்சனன்ட் இவங்க ஏ அண்ட் இ பிரிக்குது? எம் என்ற கான்சனன்ட் அவங்கள பிரிக்குது. ஃப்ரேம் ஈன்றது சைலண்டா இருக்கு. ஈ அதோட மேஜிக் அதுல கொடுத்ததுனால அதோட பவர் எல்லாம் குறைஞ்சிடுத்து. அதனால அது சைலண்டா இருக்கு. ஃப்ரேம். ஓகேயா? எல்லோரும் படிக்க முடிஞ்சுதா? கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட் வேர்ட்? ஸ்லோவா உங்களுக்கு செஷன் ஒன்னொன்னும் சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ ஒழுங்கா கூட்டி கூட்டி கதைங்கள். இல்லாட்டி பெரிய வேர்ட்ஸ் வரும்போது கஷ்டமாக இருக்கும். இப்ப எதை ஏன்னு படிப்பீங்களா, ஆன்னு படிப்பீங்களா? கண்டிப்பாக ஏன் தான் நம்ம படிப்போம். ஏனால் இங்க ஒரு ஈ இருக்கு. இந்த ஈ இருக்கிறதுனால இந்த ஏ இந்த இதை ஏன் தான் கதைப்போம், ஆ என்று கதைக்க மாட்டோம். பிரேக். பர்ஃபெக்ட், குட் ஜாப். ஓகேயா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? Let's do this now. Great. Very good. இதை ஏன் நம்ம ஏன்னு கதைச்சோம்? ஏன்னா இங்க ஈ இருக்கிறதுனால அதோட மேஜிக் அதுல கொடுத்ததுனால இது ஆன்னு படிக்காம நீங்க ஆன்னு படிச்சு பாருங்களேன். கிராட் வருது பாருங்க.
ஸோ நம்ம சவுண்ட்ஸ் போட்டு கண்டிப்பா தெரியா ஒரு ஒரு நான்சென்ஸ் வேர்டை கூட படிக்கலாம். இந்த கிரட அப்படி வருது, அதுக்கு எதுவும் சென்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும். இதுல வந்து உங்களுக்கு மேஜிக் வந்திருக்கு, அதனால இது வந்து ஆன்னு படிக்காம ஏன்னு படிக்கணும். கிரேட். படிங்கள். என்ன வந்திருக்கு? க கிர கிர ஏப் கிரேப் கிரேப். ஸோ படிச்சிட்டீங்களா? அடுத்தது இதை படிப்போமா? பலன்னு படிக்க கூடாது. பிள பிள பிஎன்எல் வந்து என்னவும் ப அண்ட் இல்ல பல லேர்ன் படிச்சிட்டோம்னா தப்பா தான் வரும். பிள பிள எய்டு பிளேடு பிளேட். இப்போ 2 வேர்ட்ஸ் தான் இருக்கு, நம்ம டக்கு டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாமா? ஓகே. டெய்ல். அடுத்தது நம்மள இங்க பிளேன். இது என்னவா படிக்கிறோம் நம்ம? பிளேன்னு படிச்சோம். ஓகேயா? கிளியரா உங்களுக்கு கான்செப்ட் எல்லோருக்கும்? இப்போது நம்ம வேற என்ன பார்க்கலாம்? ஈவ் 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 ஈட் பீட் பீட் ஈட் மீட். சும்மா பழகிக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட நம்ம அதை எப்படி படிக்கிறதுன்னு, ஏன்னா ஈல நிறைய வேர்ட்ஸ் இல்லை, அதனால எல்லோருமே நம்ம படிக்கல. சிலதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் த ஹவு டு பிளெண்ட் அண்ட் ரீட் மாதிரி. இங்க ஈயோட மேஜிக்கு இந்த ஈ மேல கொடுக்கறதுனால இது டிஹெச்ன்றது ஒரு டயக்ராஃப் நம்ம படிச்சிருக்கோம். தீம். தீம்னு படிக்க கூடாது, தீம்னு படிக்கணும். அது வந்து சாஃப்ட் சவுண்ட். டிஹெச் வந்து சவுண்ட் சொன்னா அது சாஃப்ட் சவுண்ட், ஹார்ட் சவுண்ட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் போன கிளாஸ்ல. தீம், எந்த தீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீம்ன்றது நம்ம பேசியிருக்கோம். த ஈஸ் தீஸ், த ஈஸ் தீஸ். ஓகேங்களா? கம்பீட். இங்க ஏன் ஒரு புள்ளி போட்டிருக்குன்னா, இங்க வந்து 2 சிலபல் இருக்கு, அதனால உங்களுக்கு அதை ஈஸியா படிக்கிறதுக்காக ஒரு புள்ளி போட்டிருக்காங்க. முதல்ல இத படிச்சுக்கோங்க. கம் ஈட் கம்பீட் கம்பீட். கம்ம தனியா படிச்சுட்டு பீட்டை தனியா படிச்சுட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டி படிங்கள். அதனாலதான் அங்க ஒரு டாட் வச்சிருக்கு. நீங்க எழுதும் போது இங்க டாட் எழுத வேண்டாம், நீங்க வெறுமனே இப்படி ஃபுல்லா எழுதிட்டு நீங்கள் படிங்கள். கம்பீட் இப்படி எழுதிங்கள். ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்க ஒரு லைன் நான் போட்டிருக்க மாதிரி டைன் போட்டுட்டு டிவைட் பண்ணி படிங்கள். ஓகேயா? கம்பீட். இது அதே மாதிரி டாட் போட்டிருக்கு. இந்த இஎக்ஸ்ன்றது எக்ஸ் 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 தனியா படிச்சுக்கோங்க. இதை தனியா படிங்க. ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம். பாருங்க இத்தனை பெரிய வார்த்தையை உங்களால கதைக்க முடியுது. எக்ஸ் எக்ஸ்ட்ரீம். இப்ப இத பாருங்க. கம் 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 தனியா வச்சுக்கோங்க. லீட். ஓகேங்களா? நம்மளுக்கு லெட்னு படிப்போம், பட் இங்க ஈ இருக்கிறதுனால இத வந்து நம்ம ஈன்னு தான் படிப்போம். ஏன்னா இங்க லெட்னு படிக்க கூடாது, ஏன்னா மேஜிக் இருக்கிறதுனால இங்க வந்து இதை ஈன்னு படிப்போம். கம்ப்ளீட்
ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த இ வந்து எழுதி காமிக்கிறேன். இந்த இ வந்து அதோட மேஜிக் ஈஐ கொடுத்ததுனால அதோட பவர் வந்து இந்த ஈக்கு கொடுத்ததுனால இதை நம்ம லாங் ஈன்றதான் படிப்போம். க அம் கம்ப் கம்ப் ஈட் இது வந்து சைலண்டா இருக்கும். இந்த ஈ சத்தம் லாஸ்ட்ல இருக்கிற ஈ சத்தம் கூடாது. கம்ப்ளீட். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக போலாமா? நம்ம அடுத்த வேர்டு என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? கன்வீன் convene on convene evening eve இங்கே நடுவுலே மேஜிக் வந்துடுச்சு இவ் அங்க ஈ வருதா இது சைலண்ட் ஆயிடுச்சா இங்க ஈவினிங் ஓகேயா ரைட் எஸ் ஸோ உங்களுக்கு இ டேஷ் இ வேர்ட்ஸை கூட நம்ம கொஞ்சம் நிறையவே பார்த்துட்டோம். Yeah, so we will come back to the board and write more sentence and then we will get to know how we can read them in the sentence. All right? Okay, நான் board rub பண்றேன். இப்போ நான் சொல்ல நீங்க sentence எழுதுறீங்களா? நம்ம practice பண்ணுவோமா? Sight words mix பண்ணி நான் word சொல்ல நீங்க எல்லோரும் எழுதுறீங்களா? எழுதுருங்க. நான் டிக்டேட் பண்றேன் நீங்க எழுதுங்க. He has a plane. He has a plane. எழுதிருங்க. He has a plane. எழுதிட்டீங்களா? நான் எழுதி காமிக்கல. He has என்றது சைட் வேர்ட் plane. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? p l a இங்க ஏ வந்ததுனால இது ஒரு மேஜிக் கீ நம்ம டிஃபால்ட்டா கொடுத்துடணும். அப்ப நீங்க சொல்லலாம் மிஸ் இந்த பிளேன் கூட தானே மிஸ் இருக்கு பிளேன் நான் இது கூட எழுதலாம் தானே மிஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த பிளேனுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பிளாட்டான லேண்டுக்கு பிளெயின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேன் வந்து ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கையில லேண்டா வச்சுக்க முடியும், இதுதானே வச்சுக்க முடியும், ஏரோப்ளேன் தானே கையில வச்சுக்கலாம். ஸோ அதனால கான்டெக்ட்ஸை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த ஸ்பெல்லிங்கை நீங்க எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ தேர் ஆர் எழுதுங்க. தேர் ஆர் 6 blades. There are six blades. எல்லாரும் எழுதிட்டீங்களா? தேர் எழுதுங்க. சைட் வேர்ட் தேர் ஆர் 6 blades. எழுதிட்டீங்களா? நான் எழுதி காமிக்கவா? தேர் சைட் வேர்ட் ஆர் என்றதும் சைட் வேர்ட். ஓகேங்களா? 6 blades. என்று வருது. அதனால இது ஏ லாங் சவுண்ட் வருது. பிளேட் இங்க லாங் சவுண்ட் வந்ததுனால நான் டிஃபால்ட்டா இங்க என்ன போடுவேன்? மேஜிக் கீ எழுதிடுவேன். தேர் ஆர் 6 blades. எஸ் ப்ளூரல் போடணும் இல்லையா? பிளேடுன்னு எழுத முடியாது. இங்க 6 எழுதி இருக்கு. அப்போ பிளேட்ஸ்ன்னு எழுதணும் தானே? தேர் ஆர் 6 blades. ஓகே, வேற என்ன எழுதலாம் சொல்லுங்க. நிறைய வேர்ட்ஸ் பாத்தீங்க. இப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் எனக்கு சாட் பாக்ஸ்ல எழுதி காமிங்க. நான் பாக்குறேன். டக்குன்னு எழுதி காமிங்க பார்க்கலாம். எஸ், கேன் யூ ரைட் டவுன் த மேஜிக் கீவேர்ட்ஸ்? ஓகே, சரி. இன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். ஷீ பேக்ட் த கேக்.
she baked the cake. எழுதுங்க பார்க்கலாம். ஷீன்றது இந்த ஹீ மாதிரி தான். எஸ்ஹெச் சவுண்டும் ஈய எழுதணும். ஷீ baked the cake. எழுதினீங்களா எல்லோரும்? She baked the cake. நான் எழுதி காமிக்கவா? SH E she B ஏ ஏ என்ற வார்த்தை வந்துடுச்சு. அதனால இங்க க போட்டா இங்க இ டிஃபால்ட்டா போட்டுடணும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் பேக்டு ட ட அதனால பேக்டு பேக்டு த டிஹெச் த. ஓகேங்களா? இது பாருங்க. பேக்ட் த க ஏ க க ஏ ஏ என்ற ஒலி கேட்டது, எனக்கு லாங் சவுண்ட் கேட்டது. அதனால இங்க கேக் க க எழுதிட்டேன். இங்க ஒரு இ எழுதணும். ஏன்? இங்க யார் வந்தா லாங் வவல் சவுண்ட் வந்துடுச்சு. அதனால இந்த ஒரு டிஃபால்ட்டா ஒரு இ எழுதிடணும். She baked the cake. ஓகே, வேற எழுதலாமா? These are kites. எழுதுங்க பார்க்கலாம். These are kites. Or these are tapes எழுதுங்க. kites இன்னும் நம்ம ஐ சவுண்ட் கத்துக்கல, அதனால these are tapes எழுதுங்க பார்க்கலாம். These are tapes எழுதுங்க பார்க்கலாம். நான் எழுதவா? எழுதிட்டீங்களா? Okay, shall I write now? Yes. These the TH என்றது நம்ம படிச்சிருந்தோம். தவும் சத்தம் கொடுக்கும், தவும் சத்தம் கொடுக்கும், நம்ம பார்த்துரும். த ஈ என்ற ஒலி கேட்டது. அப்போ தீஸ். அப்ப என்ற ஒலி கேட்டதுனால இங்க ஒரு டிஃபால்ட்டா ஒரு மேஜிக் கீயை நம்ம கொடுத்துடணும். தீஸ். ஓகே, இ டேஷ் இ தீஷ். இங்க இ டேஷ் இ யூஸ் பண்ணிருக்கு, இங்க ஏ டேஷ் இ யூஸ் பண்ணிருக்கு, இங்க இ டேஷ் இ யூஸ் பண்ணிருக்கு, இங்கேயும் ஏ டேஷ் இ யூஸ் பண்ணிருக்கு. இந்த வேர்ட்லயும் ஏ டேஷ் இ, இந்த வேர்ட்லயும் ஏ டேஷ் இ. ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலயும் எந்த மேட்ச் ஸ்பிளிட் டயக்ராஃப் யூஸ் பண்ணியிருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தீஸ் ஆர் ஆர்ன்றது சைட் வேர்ட். தீஸ் ஆர் டேப்ஸ். ஏ என்ற ஒலி கேட்டது. இது வந்து இங்க ஏ என்ற ஒலி கேட்டதுனால இங்க வந்து இ போடுவேன், இங்க இ எழுதுவேன். எய்ஸ். தீஸ் ஆர் டேப்ஸ். ஓகேங்களா? எல்லோருக்கும் புரியுதா எதுக்கு இப்படி நம்ம எழுதுறோம்னு? ரைட்? ஓகே, அடுத்தது இப்ப நீங்க எழுதுங்க. He has a cape. He has a cape. எழுதிட்டீங்களா? Can you all write? He has a cape. இங்க நீட்டா எழுதுறேன், கொஞ்சம் மேல போயிடுச்சு. ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? He has a cape ன்னு எழுதிட்டீங்களா? நான் எழுதி காமிக்கவா இப்போ? ஓகே, நான் எழுதி காமிக்கிறேன். He has a cape. அந்த சூப்பர்மேன் போட்டிருந்தாங்க இல்லையா? ஏ இங்க ஏ வந்துடுச்சு, இங்க கே ஏ, இங்க ஏ வந்ததுனால இங்க இ எழுதணும். He has a cape. எல்லோருக்கும் டிக்டேஷன் கொடுக்க கொடுக்க எழுத வருதா? யாருக்காவது கஷ்டமா இருக்கா? எஸ் எஸ், எழுத வருதா இல்ல கஷ்டமா இருக்கா? We planned a theme. We planned a theme. எழுதுங்க பார்க்கலாம். We planned a theme.
v e v h l an plan and planned a theme th th e e இங்க ஈ வந்ததுனால இங்க ஒரு மேஜிக் கீ கொடுத்துட்டோம். We planned a theme. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் உங்களுக்கு இந்த ரூல் சொல்லி கொடுத்துருந்தேன். பிளான் பிளானோட உங்களுக்கு ஒரு சஃபிக்ஸ் இடி ஆட் பண்ணோம்னா வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 வந்தா இந்த லாஸ்ட் உள்ள கான்சனன்ட் டபுள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? அதனாலதான் இந்த இடி ஆட் பண்ணும்போது பிளான் போட்டா 2 எண்ணு போட்டு இது அப்புறம் தான் இடி பண்றோம். 1 2 வந்தா டபுள் பண்ணணும். 1 2 3 வந்தா டபுளிங் பண்ணக்கூடாது. அந்த இடி ஐஎன்ஜி எது ஆட் பண்றோமோ அந்த கவுண்டிங் வவல்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ ஃபார் பிளான்ட் பிளான்ட்னு வருது. இப்போ 1 2 3 வருது. அப்போ இந்த பிளான்ட்டோட இடி சேர்க்கும் போது நம்ம 3 வந்ததுனால இந்த டீயை நம்ம டபுள் பண்ணி எழுத மாட்டோம். எப்படி எழுதுவோம்? பிளான்ட் எழுதிட்டு இடி எழுதிடுவோம். கரெக்டா? இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த டபுளிங் ரூல் சொல்லி கொடுத்துருந்தேன். அதனாலதான் இங்க வந்து நான் டபுள் என் எழுதியிருக்கேன். We planned a theme. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோன்றது ஒரு குயிக் ரீகேப் பண்ணிட்டு நம்ம செஷனை முடிச்சுக்கலாமா? இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, இல்லாட்டி நான் வெயிட் பண்றேன். எழுதிட்டீங்கன்னா எஸ் நோமும் சொல்லுங்க. நான் வந்து அடுத்தது இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பார்த்தோம், எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலான்றது நம்ம ஒரு குயிக் ரீகேப் பண்ணிட்டு செஷனை முடிச்சுக்கலாமா? இல்ல இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களா? எஸ், சரி, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு முடிச்சிடலாமா? இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. Let's see if we can do one more activity. Wait, I will see if I have one more activity for you. Okay, we'll do this activity itself. Okay, இந்த ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இந்த படத்தை பார்த்துட்டு இங்க ஸ்பெல்லிங்கை படிச்சுட்டு நம்ம மேட்ச் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி முடிச்சுக்கலாமா? இப்ப நீங்க இதை படிக்கணும். எயிட் எதுக்கு ஏன்னு படிச்சோம் இங்க? ஏன்னா மேஜிக் கீ வருது. ஸோ பிளேட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்தது லேக் லேக் லேக். இங்க மேஜிக் கீ இருக்கிறதுனால இந்த எல்லா ஏவும் வந்து என்னவா ஒலி கொடுக்கும்? ஏ என்ற ஒலி கொடுக்கும். லாங் வவல் சவுண்ட் சொல்லும். யாருமே ஆ என்ற ஒலி கொடுக்காது. இங்க எல்லா வேர்ட்ஸ்லயும் ஆ என்ற ஒலி வராது. ஏ என்ற கிரேப். எங்க இருக்கு கிரேப்? இந்த ஒரு கிரேப். வேவ். கேப். குகை கேவ். ஃப்ளேம். ஓகேங்களா? சப்மிட் பண்ணலாமா ஆன்சர்ஸ்? அடுத்தது இது இருக்கு பாருங்க. இப்ப நீங்க படிச்சு மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், ஐல் கிவ் யூ 1 minute டைம். லாஸ்ட் 1 minute இருக்கு. கரெக்டா பண்ணிடுங்க பார்க்கலாம். அந்த படத்தை பாருங்க, அதுக்கு ஏத்த ஸ்பெல்லிங் எதுன்னு மேட்ச் பண்ணி பண்ணீங்க. நம்ம படத்தோட இது 1 நம்பர், 2 நம்பர், 3 4 5 6 நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பர் எங்க வரும்? இப்ப சப்போஸிங் இது வந்து 6 நம்பர்னா ஸ்கேட்ஸ்க்கு கீழே இந்த 6 நம்பர்னு எழுதுங்க. ஸ்கேட்ஸ் எழுதிட்டீங்களா? ஸ்னேக் மேஸ். ஃப்ளேக், இதுதான் ஃப்ளேக்ஸ். சாக்லேட் ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி. கேக். அடுத்ததாக லாஸ்டா ஸ்பேட்.
ஆல் ரைட். ஸோ உங்களுக்கு A dash E and E dash E ஓட செஷன்ஸ் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதோட நம்ம செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். ஆல் ரைட், பார்த்துக்கிட்டீங்களா ஆன்சர்ஸ்? நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.